ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி பச்சரிசியில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இது கூடவே இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டிருப்பீங்க, ஒயிட் சுகர் போட்டிருப்பீங்க, இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. இதுக்கு பச்சரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உலர்த்தி வச்சுருக்கிற அரிசியில் ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்ததுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப காய வைக்கக்கூடாது. நம்ம வீட்டு உள்ளேயே ஃபேன் காற்றுல நீங்கள் அப்படியே ட்ரையாக இது பண்ணிடுங்க. தண்ணி ஃபுல்லாக பாருங்கள், துணி ஃபுல்லாக எவ்வளோ ஈரமாக இருக்குது. இழுத்ததுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசி அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன். ஜலிச்சதுக்கு பிறகும் இதில் வந்து அரிசி நோய் மாதிரி இருக்குங்க. அதை திரும்பவும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச அரிசி அப்படின்றதுனால நல்லா மாவாகி வரும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு ஒரு தட்டு வச்சு நல்லா துணி, காட்டன் துணி போட்டு அரிசி மாவு நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக அதை உள்ளே வச்சு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாங்க. நான் 1 கிலோ மாவு அப்படின்றதுனால 1/2 அன் ஹவர் வேக வைக்கிறேன். நீங்கள் கம்மியான அளவு அரிசி போட்டு மாவு இடிக்கிறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் போதும். மாவு நல்லாவே வந்துருங்க. ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நான் வச்சுருந்தேன். மாவு வந்து வேக வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இது நைட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் புட்டு செய்யும் போது அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அரிசி மாவு உடனே செய்கிறத விட மறுநாள் தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த புட்டு சாஃப்டாக அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நான் மூடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி அரிசி மாவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நம்மளுக்கு நல்லா மாவு வந்து நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம இதை உடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு துணியில் ஃபுல்லாக மாவு ஒட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு பெரிய பேஷனில் அந்த மாவை ஃபுல்லாக நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ பச்சரிசி மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா உடச்சி விடுங்க. நல்லா உடஞ்சி வந்துடும். அப்படி இல்லை மறுபடியும் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவை மறுபடியும் ஜலிச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு மறுபடியும் அதில் சேர்த்துட்டு நீங்கள் புட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த சின்ன கட்டிகள் இல்லாமல் இருக்கும். எப்போவுமே புட்டு மாவு வந்து நம்ம 1 டைம் வேக வச்சுட்டு திரும்பவும் தண்ணி தெளித்து மறுபடியும் வேக வச்சிங்க அப்படின்னா தான் புட்டு சாஃப்டாக வருங்க. நீங்கள் அரிசி மாவை ஒரே தடவை ஆவியில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம மாவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். புட்டு டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இப்போ இவ்வளோ மாவில் நான் கொஞ்சமான அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் நான் 1 டைம் ஜலிக்கிறேன். ஏன்னா அதிகமான அளவு உருண்டைகளாக இருக்குது மாவு அப்படின்றதுனால மறுபடியும் ஜலிச்சுட்டு மிக்சியில் போட்டு அப்படியே எடுத்து அதிலே கொட்டி கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு நம்மளுக்கு வந்து நல்லா ஈரம் இருக்கணும். அந்தளவுக்கு ஈரம் இருந்துச்சு அப்படின்னா தான் வெந்து வரும்போது சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் வந்து உடனே அரிசி ஊற வச்சு நீங்கள் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க புட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. ஏற்கனவே நான் கேழ்வரகு மாவு புட்டும் போட்டிருக்கேன். அதுக்கும் இதே மெத்தடு தான். இப்போ வெல்லத்தை வந்து நல்லா இடிச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு தண்ணி ஊற்றி ஏலக்காய் போட்டு நல்லா வெல்லத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம புட்டு எந்த அளவுக்கு சாப்பிட போகிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து இதில் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இதை தான் வந்து புட்டு மேலே ஊற்றி சாப்பிட போகிறோம். அதனால் நம்மளுக்கு தண்ணி அதிகமான அளவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை நுணுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து கரைஞ்சிதுன்னா போதுங்க. இது பாகுபதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வெல்லத்தை கொதிக்க வச்சு இறக்கிக்குங்க. தண்ணி வந்து அதிகமாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டில் ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவும் ரெடியாக இருக்குது. தேங்காய் திருவலும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ குழாய் புட்டில் வந்து நான் துணி போட்டு இன்றைக்கி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். துணி வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ குழாய் புட்டில் துணியை போட்டாச்சு. தேங்காயும் வந்து மாவில் வந்து கலந்துட்டு அதன் பிறகு குழாய் புட்டில் மாவை சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு பொருளுமே வந்து துணி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஆயில் தடவி சாப்பிட்றத விட இந்த மாதிரி துணியில் வேக வைக்கிற இட்லியாக இருந்தாலும் புட்டாக இருந்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இப்போ புட்டு ரெசிபி வெந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு வெல்லமும் நல்லா கொதித்து வந்துருச்சு. வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. எப்போவுமே வெல்லத்தில் வந்து தூசி மண் இருக்கும். வடிகட்டி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. புட்டு குழாயில் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஆவி வரணுங்க. ஆவி வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்தோம் அப்படின்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்துருச்சு. இப்போ நம்ம துணி போட்டு குழாய் புட்டில் வந்து வேக வைக்கிறது எடுக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. துணி வந்து வெளியில் நம்மளுக்கு கொஞ்சமான அளவு இருக்குது இல்லைங்களா, அதை படித்து அப்படியே இழுக்கும் போதே நம்மளுக்கு புட்டு சூப்பராக வந்து போகுது. நம்ம அப்படியே மாவள்ளி வச்சோம் அப்படின்னா நம்ம கரண்டியால் வந்து பின் சைடு தள்ளி எடுப்போம். இது அதை விட ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. புட்டும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த துணி வந்து மடங்கி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் தான் இந்த வரிகள் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. புட்டு வந்து பார்க்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி புட்டு செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு புட்டு. வெந்த புட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட்டு. அந்த வாழையில் பச்சையில் வைக்கும்போது பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அதை இதில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சர்க்கரை வெல்லம் கலந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி பாகாக இருக்கிறத அதில் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. அந்த காலத்தில் பாட்டிகள் செய்து கொடுத்த இந்த புட்டுக்கெல்லாம் மதிப்பீடே கிடையாதுங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புட்டு ரெசிபிலாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ அந்த வெல்லம் தண்ணி அதில் ஊற்றினதுமே அந்த மாவு ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சிங்க. அதை நம்ம சாப்பிடும்போது அப்படியே மல்லிகைப்பூ சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுங்க. அது வேறு லெவலில் இருக்குது. நான் கொஞ்சமான அளவு நெய் சேர்த்தேன். புட்டு ஹீட்டில் அது நல்லா உருக்கிடுச்சிங்க. இப்போ வெல்லம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா போதும். பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றனால கூட இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி பார்த்தாச்சுங்க. ரொம்பவும் வித்தியாசமாக. எப்பவுமே வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பாகா காய்ச்சி அதில் ஊற்றி சாப்பிட்றோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் வந்து வெல்லத்தை இந்தமாரி கரைச்சி தான் பசங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. விலை கொடுத்து நம்ம அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் வீட்டிலே கூட இது ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புட்டுகள்லாம் இப்போ அதிகமாக வந்து கிடைக்கிறது இல்லைங்க. நீங்கள் வீட்டில் செய்து இந்தமாரி ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிடுங்க. 2வது பேட்ச் வேக வச்சேன். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல வெள்ளையாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். புட்டு வந்து பிடிக்காது அப்படின்றவங்க கிடையாது. இந்த ரெசிபி நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.